அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி, ஓசூர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருக்கு இனிய காலை வணக்கம். என்னவென்றால், உங்களுக்கு ஒரு மனசாட்சின்றது இருக்கா? நீங்கள் ஆட்சிக்கு வராதுக்கு முன்பு என்ன சொன்னீங்க? உங்கள் கட்சிக்காரங்க நிர்வாகிகள் எல்லாமே சபதம் இதை எடுத்தீங்க. நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், மக்களோட பணத்தில் ₹1 தொட மாட்டோம் அப்படின்னால நீங்கள் எல்லாம் எலெக்ஷன் வராதுக்குனால அவ்வளோ வசனங்கள் எல்லாம் பேசுனீங்க. ஆனால் இப்பொழுது என்னவென்றால், சட்டசபையில் நேற்று நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்குங்க. மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது ஒரு எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காரு? ட்ரெயினில் தான் வர, ஆட்டோவில் தான் வர, நான் எம்எல்ஏன்னு சொன்னால் ஐடென்டி கார்டு காட்டக்கணும், உள்ளே விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போது அதுக்கு நீங்கள் கார் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அது இனோவா கார் தான் வேணுங்களா? இப்போது அந்த நபர் சொன்னார் இல்லைங்களா, உங்கள் எம்எல்ஏ ஆட்டோவில் தான் வந்த அப்படின்ட்டு. அவருக்கு 3 கார் இருக்குங்க. 3 கார் இருக்குது. ஒரு கார் நான் பார்த்தேன், கம்மியானது ₹1.25 கோடி இருக்கும் அந்த காரோட மதிப்பு. எல்லோரும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். யாரோட பணத்தில் யாருக்குங்க நீங்கள் கார் வாங்கி கொடுக்குறது? 234 கார்னா கணக்கு போடுங்க. அது ஒன்று ஆச்சுங்களா? அடுத்தபடியாக ₹75,000 ஒரு இனோவா காரை வாங்கி கொடுக்குறது இல்லாமல், அது பின்னால் ஒருத்தர் கேட்குறாரு, அண்ணே இது இனோவா கார் தான் வேணும் அப்படின்ட்டு. சரி, இனோவா காரு 234 கார்களுக்கு எவ்வளோ விலை நீங்களே கணக்கு போடுங்க. அப்புறம் மாதம் எம்எல்ஏ கூட இருக்கிற ஒரு செலவு, பெட்ரோல் டீசல் செலவு, அது ஒரு ₹75,000. மற்றும் உதவியாளர், ஒரு எம்எல்ஏக்கு ஒரு உதவியாளர், அவரோட வேலை என்ன தெரியுமா? பிஏ, அவரோட வேலை என்ன தெரியுமா? இப்போ தான் அண்ணா எம்எல்ஏ தூங்கிட்டு இருக்காரு, இப்போ தான் கக்கூஸ் போயிட்டுருக்காரு, இப்போ தான் குளிச்சுட்ருக்காரு, அதுக்காக அவங்களுக்கு ஒரு ₹25,000 சம்பளம். இது யாரோட பணத்தில் நீங்கள் பண்ணுறீங்க? நான் கேட்குறது, காலையில் தமிழ்நாடு மக்கள், 8 கோடி மக்கள் ஓட்டு போட்டவங்க என்ன முட்டாளன்னு நினச்சிட்டிங்களா? எம்எல்ஏ காரில் நடந்து வரட்டும் விடுங்க, ஆட்டோவில் வரட்டும் விடுங்க. அப்படி ஏதாவது நீங்கள் வாங்கி தரணும்னு நினச்சா, நீங்கள் 35 வருஷமாக சினிப்பில் இருந்துருக்கு பாருங்கள், சம்பாரிச்சு பலாயிரம் கோடியில், அதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஊரார் நெய்யில் ஏங்க உங்கள் வீட்டில் ஸ்வீட் பண்ணுறீங்க? இது உங்களோட டைலாக் தான். இப்போது முதல் சட்டசபையில் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணது நீங்கள் தான், முதலமைச்சர் நீங்கள் தான். எனக்கு தெரிஞ்சு என்னது அப்பாவை காணோம் இப்படின்றது ஸ்டார்ட் பண்ணது நீங்கள் தான், கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான். இப்போது உங்கள் கட்சி நிர்வாகி ஒருத்தர், எங்கள் மோடிஜி, பாரத பிரதமர், இந்தியாவோட பாரத பிரதமர் மோடிஜி, அவர் பற்றி என்னது பேசுகிறாரு? அவங்க அம்மா பற்றி என்னது பேசுகிறாங்க? ஃபேமிலியே ஏங்க இழுக்கிறீங்க? சட்டசபைனா பொதுமக்களுக்கு தேவைகள் செய்து தர வேண்டிய, பூர்த்திகள் செய்ய வேண்டிய வேலை தவிர, குடும்பத்தை இழுக்கு அவங்க அந்த குடும்பத்தை இழுக்க வேண்டியதோ, உங்கள் குடும்பத்தை இழுக்க வேண்டியதோ அது கிடையாதுங்க. சட்டசபையில் நானும் இத்தனை நாள் பதவிகள் போட்டிருக்கேன். உங்கள் குடும்பத்தை பற்றியோ இல்லை உங்கள் பர்சனல் விஷயத்தை பற்றி நான் எதனா பேசியிருக்கேனா? அது உங்களோட இஷ்டங்க, அது உங்களோட விருப்பம். நீங்கள் 1000 வச்சுக்கலாம், அதில் எங்களுக்கு வேலை ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு என்ன அதில் வேலை சொல்லுங்க பார்க்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். இப்போது நீங்கள் சொன்னபடி பார்த்த கணக்கு எவ்வளோ தெரியுமாவும்? கிட்ட 5 வருஷத்துக்கு கார் டிரைவருக்கு சம்பளம் ₹25,000, அவங்க பிஏவுக்கு, பெட்ரோல் டீசலுக்கு அது ஒரு 75, ₹1,00,000 ஆகிடும். அது எல்லா கணக்கு போட்டாலும் தெரியுமாவும் 1750 கோடி ஆகும். யாரோட பணங்க அதெல்லாம்? மக்களோட பணம், எங்களோட பணம். எங்களோட வரி பணத்தில் நீங்கள் யாருங்க வாங்கி கொடுக்குறதுக்கு? யாருக்குமே காரை இல்லைங்களா? இப்போ நான் சட்டசபைக்கு என்னை கூப்பிட்டு நான் வரேன்,
பார்க்கல யாரும் கார் இல்லைன்னு நான் இப்போ நான் வந்து பார்க்குறேன். இன்றைக்கி ரிக்ஷா தூக்குறவங்க கூட காரை வச்சுருக்கா, கொத்தனார் வேலை செய்கிறவங்க கூட காரை வச்சுருக்கா, பெயிண்ட் வேலை செய்கிறவங்க கூட காரை வச்சுருக்கா, பூ வியாபாரி கூட காரை வச்சுருக்கா. எல்லாருமே காரை வச்சுருக்காங்க. கார் இல்லாதவங்க யாருமே கிடையாது. அப்படி உங்களுக்கு ஆசை இருந்து நீங்கள் காரை வாங்கி கொடுக்கணுன்னா உங்கள் சொந்த பணத்தில் வாங்கி கொடுங்க. மக்கள் வரி பணத்தில் நீங்கள் கையை வைக்கக்கூடாது. வச்சா உண்மையில சொல்கிற புரட்சி வெடிக்கும். இது நாங்கள் எச்சரிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் நல்லாவா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தாவேக்கா நண்பர்களே, நான் உங்களுக்கு சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா 8 கோடி மக்கள் நீங்களே இருக்குங்களே, உங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பத்தினாருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் நானும் பேசிட்டு இருக்கேன். இது சரியாக போச்சா உங்கள் தலைவர் செய்கிறது? இப்போது நீங்கள்லாம் அப்போல்லாம் கட்சி வளர்க்குறதுக்கு போஸ்டரு, பேனருங்க, பாலாபிஷேகம் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா? உங்களால் தானே அவர் வளர்ந்தார். ஒரு சினிமா வந்து ஒரு பேனர் போஸ்டரு என்ன ஜோசப் விஜய் அவர்கள் பணம் கொடுத்தாருங்களா? இந்தாங்க எனக்கு போஸ்டர் ஒட்டுங்க, பேனர் ஒட்டுங்கன்ட்டு. இல்லை உங்கள் சொந்த காசு தானே. உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வளர்த்து விட்டுருக்குங்க. நியாயமாக என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பண்ணணும், தவிர ஊரார் காசில் இது தான தர்மம் பண்ணக்கூடாதுங்க. அது நல்லது கிடையாது. நேற்று நைட்டு எனக்கு தூக்கமே வரல. மக்கள் பணத்தில், மக்கள் வரி பணத்தில் நீங்கள் வந்து காரை வாங்கி தரீங்க. அதை நாங்கள் வேடிக்கை பார்க்கணும். 8 கோடி மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாதுங்க. மிஸ்டர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கங்க என்னை பற்றி. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்களும் சரி, உங்கள் கட்சி நிர்வாகிகளும் சரி, நான் நியாயம் கேட்குறேன். இது நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும்.